ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ் கரெக்ட், நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வாரம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்பப்போ பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய புது ட்ரேடர், ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட் பண்ணி நல்ல நமக்குலாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நல்ல ஒரு 10,000 20,000 ப்ராஃபிட் புக் பண்ணி நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வீடியோக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பார்த்தோம். ஓகே, ஹெச்டிஎல் டெக்னாலஜிஸ் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து எப்போ என்ட்ரி ஆனேன்னா 13 மேக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு அப்சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது கீழே இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய மார்க்கெட்டோட பிஹேவியரை பார்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மார்க்கெட் ஒரு அப்சைடில் மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப நல்லா மூவ் கொடுத்துச்சு. ஆக்சுவலி எலெக்ஷன் டே மட்டும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே போச்சு. பட் நான் எலெக்ஷன் டேக்கு எந்த ஸ்டாக்கையுமே கை வைக்கல. ஓகே, எலெக்ஷன் டைம் ரொம்ப மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கடுத்து மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னோட தாட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தெரிஞ்சுது. அதே மாதிரி ரிசல்ட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓகே, நியூஸ் எல்லாம் பார்க்கும்போதும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. மைட் பி இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஓகே, அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே இறக்கி அப்புறம் மேலே கொண்டு போவாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நான் இது என்னோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. இதில் வந்து நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் எந்தெந்த ட்ரேட்ஸ்லாம் எப்போ எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம், ஓகே, இந்த நம்ம டார்கெட் வந்துட்டா இல்லையா. இப்போ இந்த பாருங்கள், இந்த பர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்புறம் விப்ரோ, ஸோ நிறையா வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து இதில் ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அதையும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் அந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஒரு டார்கெட், ஒரு பெரிய டார்கெட் எடுக்கலாம். இன்னும் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாற்றணும் அப்படின்னா கூட இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாற்றி கொண்டு போகலாம். இதோட டார்கெட் வந்து நல்லா பெருசாக வர்றதுக்கு டார்கெட் வாய்ப்பு இருக்குது. 1700 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து யாருக்குமே கால் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நோக்கம் இல்லை. நான் வந்து என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனலாக பர்பஸாக எடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பார்த்து இதில் வந்து எதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து காசு இழக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிற அனாலிசிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். பிகாஸ் அடுத்த வாரத்துக்கு நமக்கு சொல்கிறதுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு வேறு ஸ்டாக் வேணும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நான் வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து பவர் கிரிட். ஓகே, பவர் கிரிடும் பார்த்தீங்கன்னா சேம் தான். 13ஆம் தேதி நம்ம கரெக்டாக 13ஆம் தேதி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கேருந்து ஒரு பை சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி கரெக்டாக பாருங்கள், 13ஆம் தேதி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரத்திலே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே இருந்து டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50% மேலே டார்கெட் கொடுத்துருச்சு. பட் இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணல அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் மார்க்கெட் கீழேயும் வந்துச்சு. நான் வந்து இந்த இடத்துலையும் எக்ஸிட் பண்ணல. பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. சேம் கண்டிஷன் தான். நான் எப்போவுமே ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவேங்க. ஏன்னா மார்க்கெட் சிலண்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மார்க்கெட்டும் விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பெருசாக இது பண்ணாது. ஓகே, மார்க்கெட்டில் அந்த இடத்துல எல்லாம் நிறைய ரீட்டைல்ஸ் வந்து காசு இழந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ சேட் ஃபார் தட். அது வந்து தெரியாமல், இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல காசு இழக்க தான் செஞ்சுருப்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த ஸ்டாக்கில் வந்து மார்க்கெட்டை விழுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ பண்ண வேண்டிய வீடியோ தான்.
நல்ல மார்க்கெட் வந்து நல்ல அப்சைடில் போச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த அன்றைக்கே இந்த வீடியோ பண்ண வேண்டியது தான். பட் நான் பண்ணலை. எதுக்கு இந்த வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும், ஓகே எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போடலை. ஸோ இதில் வந்து நான் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் பண்ணியிருக்கேன் கைஸ். அதே மாதிரி இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து 3ஆம் தேதி நான் வந்து ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த ஸ்டாக் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து வாட்ச் லிஸ்ட்லேருந்து அன்லிஸ்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் கோல் இண்டியா ஒரு நல்ல ஒரு வர்றதுக்கு ஓகே நல்ல ஒரு பாசிட்டிவாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நான் வந்து வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் வந்து 3ஆம் தேதி பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 20 ஓகே 10 ஓகே 10லேருந்து 12 பாயிண்ட் கிட்ட இது நல்ல அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. 10லேருந்து 20 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருக்குது. பட் நான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லணும்னா, நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணல. பிகாஸ் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் ஸ்டாக் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நான் எந்த ஸ்டாக்குமே பார்க்கல. இந்த மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கப்புறமும் நான் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வரல. ஓகே, நான் இந்த ஸ்டாக்லேருந்து எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்லேருந்து நான் 6ஆம் தேதி எக்ஸிட் பண்ணினேன். 6 ஜூனுக்கு தான் நான் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணினேன். பிகாஸ் இது மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே விழுந்துருச்சு. பிகாஸ் இது மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இது என்ன பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ரிஸ்க், இந்த ட்ரேடில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த ட்ரேட்லேருந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிவிட்டேன். நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து வெளியே எடுக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. பரவாயில்ல, பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் கிடையாது. 16 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போயிருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 2 இதில் டார்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம். 140 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் வரப்போகிற ஸ்டாக்ஸ்லையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எந்தெந்த ஸ்டாக்ஸில் டார்கெட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்த வாரத்துக்கும் இந்த ஸ்டாக் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். நம்ம இந்த அடுத்த வாரத்துக்கும் கோல் இண்டியா தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா, திருப்பி இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஒரு திருப்பி பிளான் பண்ணலாம் அப் சைடுக்கு. ஓகே, ஸோ கோல் இண்டியாவும் நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ லிமிடெட். ஓகே, விப்ரோ லிமிடெடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 5 to 10% ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து போய்கிட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் கொண்டு போன தவிர நான் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு எக்ஸிட் பண்ண மாட்டேன். ஸோ விப்ரோ லிமிடெட் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போகுது பாருங்கள். ஓகே, 43 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. நான் இதுக்கு முந்தின வாரம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து ஒரு பை சைடு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து நமக்கு இன்னும் நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. மீன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் நல்ல ப்ரைஸில். ஓகே, 460 ரூபா கிட்ட நம்ம வாங்க வேண்டிய ஸ்டாக்கை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம், 436 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ 436 ரூபாய்க்கு வாங்கி 484 ரூபா இப்போ ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்களே நினச்சி பார்த்துக்கிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 லாட் இல்லை வெறும் 10 லாட் வாங்கி நீங்கள் ஜஸ்ட் இது ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் எவ்வளோ நாளாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ணுறது. ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவி நெட்வொர்க் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் பின்னாடி வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பிகாஸ் நான் சன் டிவியில் ஒரு 2-3 தடவை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் சன் டிவியில் வந்து. லாஸ்ட் பின்னாடி வந்து நான் ஒரு அப் சைடில் போவோம் அப்படின்னு என்னோட அனாலிசிஸ் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போய் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. பட் சம்வேர் எனக்கு இங்கே என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்ன அன்னையிலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுத்துச்சு. ஓகே, இது எத்தனாம் தேதி, நம்ம 3ஆம் தேதிக்கு மார்க்கெட் இந்த இதில் வந்து என்டர் பண்ணணும். 3ஆம் தேதி என்டர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 5ஆம் தேதி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் சன் டிவிக்கு. ஸோ ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 2-3% இதுவும் நல்லா ஹைக் கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாக்கில் வந்து நான் வந்து டார்கெட் புக் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி அனலிசிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ல இருந்தும் நான் இப்போதைக்கு வெளியே இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகல. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ல இந்தமாதிரி ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை ரைடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்டை ரைடு பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த ப்ராஃபிட்டில் இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஜர் பெயிண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்ன ஒரு இன்டென்ஷனில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப விழுந்துக்கிட்டே இருக்குது. மீன்ஸ் இந்த மார்க்கெட் இங்கேருந்து விழ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய ஃபால் வந்துருக்குது.
இது வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பரில் வந்துச்சு. ஓகே. ஸோ 25 செப்டம்பரில் ஒரு ஃபால் வந்துச்சு. ஸோ அதிலேருந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மோட்லேயே தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ரொம்ப பியரிஷ் மோட்லேயே இருக்குது. ஓகே. இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்சைட் மூவ் வரவே வராதா அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஏன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட் எடுக்குதுன்னா மார்க்கெட் இந்த லெவலில் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, எலெக்ஷன் டே கூட அவ்வளோ பெருசாக ஒரு டவுன்ஃபால் வரல இந்த இது. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வந்த இடத்துல எலெக்ஷன் டேக்கு ஒரு டவுன்ஃபால் வரல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு டார்கெட் புக் பண்ணலாம். இதுலேயும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்தால் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வரை நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது என்னோட செகண்ட் ஸ்டாக் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கொண்டு போகிறது. ஓகே. தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்டாக் வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். என்ன ஸ்டாக்னு கேட்டிங்கன்னா, கேஸ்ட்ரால் இந்தியா. ஓகே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு எப்போ மைட் பி 18 மார்ச்சுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம். என்ன நினச்சி நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு அப்சைட் மூவ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இதில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. ஓகே. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணோம். ஓகே. பெரிய விஷயம் இல்லை. நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவர்லேயும் போயிருக்குது. பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி இந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸும் என்னோடய ஸ்டாப் லாஸ் சேம் தான். ஒரு 10 பாயிண்ட் கிட்ட என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் நல்லா ஒரு 10லேருந்து 10 பாயிண்ட் என்னோட டார்கெட் இருக்கும். என்னோடய டார்கெட் வந்து 30 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட டார்கெட் இருக்கும். ஓகே. 1:3 ரிஸ்க் ரிவார்டு இதில் வந்து நான் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன போய்கிட்டு இருக்குன்னா, $194 கிட்ட போய்கிட்டு இருக்குது. இதே ரேஞ்சில் எங்கேயாவது 190, 192, 93 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது போச்சுன்னா நான் வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு என்னோட அதிகமான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் பாருங்கள், நீங்கள் ஒரு உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடில் மூவ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட்டை கரெக்டாக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மண்டேக்கு இந்த ஸ்டாக் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இந்த ஸ்டாக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் இது ரீசெண்ட்லி தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப் ட்ரெண்டில் எல்லா மார்க்கெட்டும் நல்ல ஒரு விழுந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நல்ல ரேட்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பையிங் ரேட்டில் தான் இருக்குது. ஓகே. நம்ம இப்போ எந்த ஒரு ஸ்டாக் பை பண்ணாலும் ரொம்ப நல்ல வேல்யூவில் வந்து செல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டார்கெட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டியில் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைட் பி இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $342 கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. இது இந்த ரேஞ்சில் 342, 330, 335 அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சில் வந்துச்சுன்னா திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ண மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னோட பையிங் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பையிங் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இங்கேருந்தும் எனக்கு ஒரு பையிங் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. ஸோ மைட் பி இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ 25 பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து மினிமம் 75 பாயிண்ட்ஸ். மினிமம் என்னோட 75 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட் இருக்கும். ஓகே. ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக ரிஸ்க் ரிவார்டு எடுக்க மாட்டேன். 1:3, 1:4 கிடச்சாலே எனக்கு போதும், அந்த ஸ்டாக்ல வந்து நான் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். பிகாஸ் என்னோட அனாலிசிஸ் மேலே எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து 1:3, 1:4 இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட அனாலிசிஸில் வந்து வெளியே வந்துடுவேன் அந்த டார்கெட்லேருந்து. ஸோ இங்கேருந்தும் ஒரு மண்டேக்கு இங்கேருந்து இந்த ரேஞ்சில் எங்கேயாவது வந்துச்சுன்னா நான் பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரி ஆனோன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிடுவேன். நீங்களும் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ். இதுதான் நம்மளோட 5th ஸ்டாக் இந்த அடுத்த வாரத்துக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குதா. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துலையும் சப்போர்ட். ஓகே. ஸோ நான் வந்து எப்போவுமே டெக்னிக்கலில் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஓகே. எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் வந்து அவ்வளோ பார்க்க தெரியாது கம்பெனியோட இது. ஆனால் ஒரு அளவுக்கு கம்பெனி மீன்ஸ் இந்த பின்னாடி நான் வந்து சார்ட்ஸ்லேயே பார்த்துக்கிடுவேன். ஆல்மோஸ்ட் வந்து
எனக்கு வந்து ஃபண்டமெண்டலாக எதுவும் பார்க்க தெரியலனாலும் நான் வந்து சார்ட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிடுவேன். அதே மாதிரி கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி தான் நான் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் வந்து பை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பெனி ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன். ரூ. 60 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா ஸ்டாக்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுவேன். ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிற அதே மாதிரி டாட்டா, இப்போ தாஜ்ன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே தெரியும் தாஜ் வந்து ஒரு டாட்டா பிராண்டோட தான். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட டெக்னிக்கலில் பிலீவ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கடுத்து நான் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்டாக்கையும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸும் இந்த இப்போ என்ன ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 ரூபா ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பையர்ஸ் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுறாங்க. ஓகே, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஓகே, மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக கீழே கொண்டு வருவாங்க. கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல சம்வேர் நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஒரு 300 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா, கண்டிப்பாக 300 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா திருப்பி இங்கேருந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு எனக்கு ஒரு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு 300 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா என்னோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 300 400 ஓகே, ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் டார்கெட் இதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது 300 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே மண்டேக்கு கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் இது வந்து நம்ம சப்ஸ்டிடியூட்டான ஸ்டாக் தான். எதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாக் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 5 ஸ்டாக் தான் பார்ப்போம். வீக்லி வந்து 5 ஸ்டாக் தான் பார்ப்போம். 6வது ஸ்டாக் வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து நம்ம சொல்கிறதே கிடையாதா, நான் சொல்கிற ஸ்டாக்லாம் நான் வந்து மேலே போகும் அப்படின்னு எப்போவுமே நான் வந்து யாருக்குமே கமிட் பண்ணுறது கிடையாது. ஓகே, நான் சொல்கிற ஸ்டாக்கில் இதுலேருந்து எப்படியும் ஒரு 1 இல்லை 2 ஸ்டாக் வந்து நமக்கு அகைன்ஸ்ட் தான் போகும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கை வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த இதை வந்து நம்ம 5வது ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் இந்த 5வது ஸ்டாக் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ 5வது ஸ்டாக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஃபர்டிலைசர். ஓகே, தீபக் ஃபர்டிலைசரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரைஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகுது. ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஃபால் ஆச்சா மார்க்கெட் வந்து எங்கே 1050லேருந்து நல்லா ஃபால் ஆகி இப்போ 500 ரூபா கிட்ட ரேஞ்சில் இருக்குது. ஓகே, எவ்வளோ 1060லேருந்து மார்க்கெட் வந்து இப்போ 500 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ மைட் பி ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள், நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குது. ஓகே, மினிமம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 100. ஓகே, 100லேருந்து 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இங்கே வரும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 150 பாயிண்ட் கொடுத்துருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் பாருங்கள் இங்கே இந்த இடத்துல டச் பண்ணும்போது இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துருக்குது. பட் பெருசாக எதுவும் லாஸ் இல்லை. பட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்குது. ஒரு புல் பேக் எடுத்து நல்ல ஒரு அப் சைடில் போயிருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இப்போ மார்க்கெட்டோட பையிங் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 578 ரூபா கிட்ட ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. மைட் பி இது வந்து திருப்பி ஒரு 550 ரூபா ஒரு 550 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு பை சைடு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ என்னோடய பொசிஷன் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 550 ரூபா. என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கிட்ட ஸ்டாப் லாஸ் என்னது வரும். ஒரு 50லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிடுவோமே. குவான்டிட்டி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி டார்கெட் பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அப்புறம் இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிடுங்க ஒரு நல்ல பெரிய டார்கெட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெவல் ஓகே நம்ம டார்கெட் ஓகே 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்னா 150 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னா 150 பாயிண்ட் டார்கெட் எடுக்கிறோம். ஸோ எனக்கு இது இனஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 5லேருந்து 6 ஸ்டாக் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நம்ம ஸ்டாக்ஸில் வந்து எவ்வளோத்துக்குள்ளே நம்ம அக்யூரஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து இது வந்து நம்ம 15வது வாரம் வீடியோ. ஓகே, 15th வீடியோ ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் வீடியோ வந்து எதுவுமே பண்ண முடியுது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.